அண்ணாமலைக்கு எதிராக பேக் ரிப்போர்ட் வெளியிட்ட பாஜகவின் ஐவரணி. வெளியான தகவலை பார்த்து செம கடுப்பான அண்ணாமலை ஆர்மி. பாஜகவில் நடக்கும் உள்குத்து அரசியலை அடித்து நொறுக்கப் போகும் அண்ணாமலை. வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவில் அண்ணாமலையை எப்படியேனும் மீண்டும் தலைவர் பொறுப்புக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் என்று பல முக்கிய தலைவர்கள் ஆர்வம் காட்டுகிறார்கள். அதேபோல் பாஜகவில் உள்ள லட்சக்கணக்கான தொண்டர்களும் அண்ணாமலை மீண்டும் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று தொடர்ந்து டெல்லி மேலிடத்துக்கு கோரிக்கை வைத்து வருகிறார்கள். அண்ணாமலை இல்லை என்றால் தமிழ்நாட்டில் பாஜக ஒருபோதும் வளர முடியாது. அதனால் அந்த உண்மையை உணர்ந்து அவரை முக்கிய பொறுப்புக்கு கொண்டு வாருங்கள் என்று டெல்லிக்கு தொடர்ந்து கோரிக்கைகள் பறந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பாஜகவில் அண்ணாமலைக்கு எதிராக ஒரு அணி தீவிர வேலையை செய்து கொண்டிருக்கிறது. அவரை மீண்டும் தலைவர் பதவிக்கு வரவிடவே கூடாது என்கிற கோணத்தில் இவர்கள் செயல்படுகிறார்கள். குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிட்ட எல். முருகன், நயினார் நாகேந்திரன், வானதி ஸ்ரீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பலரும் தோல்வியடைந்து விட்டார்கள். என்றாலும் மீண்டும் பாஜகவில் முக்கிய பொறுப்புகளில் தாங்கள் மட்டுமே தொடர வேண்டும். அண்ணாமலை தலைவராகிவிட்டால் நமக்கெல்லாம் சிக்கல் என்கிற கோணத்தில் அவருக்கு எதிராக இவர்கள் வேலை செய்கிறார்கள். குறிப்பாக இந்த தேர்தலில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றார். அந்த வகையில் தேர்தல் ஆணையம் இந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் தாமரை சின்னத்துக்கு 2.97% ஓட்டுகள் கிடைத்திருப்பதாக தகவல் வெளியிட்டது. அதையடுத்து அப்படி என்றால் கடந்த மக்களவைத் தேர்தலை விட இது மிக குறைவான வாக்கு வங்கி என்று பலரும் விமர்சனம் செய்கிறார்கள். கடந்த 2024 மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையில் தனி கூட்டணி வைத்தார் அண்ணாமலை. அப்போது பாஜக கூட்டணி 18.5% ஓட்டுகளை பெற்றது. பாஜகவின் தாமரை சின்னத்துக்கு 11.5% ஓட்டுகள் கிடைத்தது. அந்த வகையில் இதுவரை இல்லாத அளவுக்கு முதல் முறையாக அண்ணாமலை தலைமையிலான பாஜக இரட்டை இலக்கத்தில் வாக்கு வங்கி பெற்றது. இதைதான் டெல்லியில் கூட அப்போது பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் வெற்றி கிடைக்கவில்லை என்றாலும் பாஜகவின் வாக்கு வங்கி உயர்ந்திருக்கிறது என்று கூறியிருந்தார். ஆனால் அண்ணாமலை பொறுப்பில் இருக்கும்போது இரட்டை இலக்கத்தில் வாக்கு வங்கி பெற்ற பாஜக இந்த சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அதே 3%க்கு போய்விட்டது. இதனால் அண்ணாமலை வளர்த்து வைத்த பாஜகவை இவர்கள் மீண்டும் சரிவில் தள்ளிவிட்டார்கள் என்று தற்போது நயினார் நாகேந்திரனை பாஜக தொண்டர்கள் கடுமையாக விமர்சனம் செய்கிறார்கள். இப்படி நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக விமர்சனங்கள் எழுந்ததை அடுத்து பாஜகவை சார்ந்த நாராயணன் திருப்பதி அவருக்கு ஒத்து ஊதும் வகையில் ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார். அந்த செய்தியில், இந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக வேட்பாளர்கள் போட்டியிட்ட தொகுதிகளில் பெற்ற மொத்த ஓட்டுகள் 14 லட்சம் ஆகும். அந்த அடிப்படையில் அந்த தொகுதியில் உள்ள மொத்த வாக்குகள் அடிப்படையில் கணக்கிடும் போது இந்த முறை பாஜகவுக்கு 22% ஓட்டுகள் கிடைத்திருப்பதாக ஒரு பொய்யான புள்ளி விவர கணக்கை வெளியிட்டு பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளார் நாராயணன் திருப்பதி. அதாவது அண்ணாமலை தலைவராக இருக்கும் போது கூட பாஜகவுக்கு 11.5% ஓட்டுகள் தான் கிடைத்தது. ஆனால் எங்களது நயினார் நாகேந்திரன் தலைவராக இருக்கும் போது 22% ஓட்டுகள் கிடைத்தது போன்று ஒரு ஃபேக் ரிப்போர்ட்டை வெளியிட்டு பாஜக தொண்டர்களின் கோபத்திற்கு ஆளாகி இருக்கிறார் நாராயணன் திருப்பதி. அதையடுத்து நயினார் நாகேந்திரனுக்கு ஜால்ரா போட வேண்டும் என்பதற்காக உண்மைக்கு புறம்பான செய்திகளை வெளியிடாதீர்கள். இந்த முறை பாஜக ஒரு தொகுதியில் மட்டும்தான் வெற்றி பெற்றுள்ளது. அதோடு வாக்கு வங்கியும் பெரிய அளவில் சரிந்திருக்கிறது. இது அனைவருக்கும் தெரிந்த உண்மை. தேர்தல் ஆணையம் கூட பாஜகவிற்கு 2.97% தான் ஓட்டுகள் விழுந்திருப்பதாக அறிவித்திருக்கிறது. அப்படி என்றால் இதில் யார் சொல்வது உண்மை? அதோடு நீங்கள் சொல்வது போன்று 22% ஓட்டுகளை பாஜக பெற்றிருந்தால் இன்னும் அதிகப்படியான தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். ஆனால் ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி கிடைத்திருக்கிறது. நிலைமை இப்படி இருக்கும்போது நயினார் நாகேந்திரனை தூக்கி பிடிக்க வேண்டும் என்பதற்காக உண்மைக்கு புறம்பான பொய்யான ரிப்போர்ட்டை எடுத்து விடாதீர்கள் என்று நாராயணன் திருப்பதிக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் பாஜக தொண்டர்கள் தமிழக பாஜகவை பொறுத்தவரை அண்ணாமலை தலைவர் பொறுப்புக்கு வந்தால் மட்டுமே அடுத்த கட்டத்தை நோக்கி வளரும். இல்லை என்றால் 3%க்கும் மேலே ஒருபோதும் நகரவே நகராது. அதனால் உங்களை போன்றவர்கள் தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்க்க வேண்டும் என்றால் அண்ணாமலைக்கு ஆதரவு கொடுங்கள். அவரை மீண்டும் தலைவராக கொண்டு வர வேண்டும் என்று டெல்லிக்கு கடிதம் எழுதுங்கள். அதை விட்டுவிட்டு நயினார் நாகேந்திரனுக்கு ஜால்ரா போட வேண்டும் என்பதற்காக இதுபோன்ற ஃபேக் ரிப்போர்ட்டை வெளியிடாதீர்கள். தமிழ்நாட்டில் பாஜக எவ்வளவு ஓட்டுகளை பெற்றுள்ளது என்பது அனைவருக்கும் தெரியும். அதனால் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்க முயற்சிக்காதீர்கள். குறிப்பாக அண்ணாமலையை மட்டம் தட்ட வேண்டும் என்கிற நோக்கத்தில் அவர் தலைவராக இருந்ததை விட நயினார் நாகேந்திரன் இருக்கும்போதுதான் பாஜக அதிகப்படியான ஓட்டுகள் வாங்கியிருக்கிறது என்று பொய் செய்தி வெளியிடுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். இப்படி வெத்து பில்டப் கொடுப்பதால் எந்த பயனும் இல்லை என்று பாஜக தொண்டர்கள் நாராயணன் திருப்பதிக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்து வருகிறார்கள். அந்த வகையில் இதுவரை தமிழக பாஜகவில் உள்ள நயினார் நாகேந்திரன், எல். முருகன், தமிழிசை, வானதி போன்றவர்கள் தான் அண்ணாமலைக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்றால் இப்போது அந்த 4 பட்டியலில் 5வதாக நாராயணன் திருப்பதியும் இடம்பெற்றுள்ளார் என்பது தெரிய வந்திருக்கிறது. அடுத்த செய்தி. ரவுடியை நிதியமைச்சராக்கிய விஜய். மரிய வில்சனின் ரகளை வீடியோவால் வெடித்த பரபரப்பு.
கடந்த 10ஆம் தேதி முதல் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனால் இந்த கட்சியில் தான் திமுக, அதிமுக கட்சிகளை விட அதிகப்படியான ரவுடிகள் இருப்பதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக 10 முதல் 15 பேர் அமைச்சர்களே வன்முறை குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நேற்று திமுகவின் நிதி அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கும் மரிய வில்சனின் அடிதடி வீடியோ ஒன்று வெளியாகி அரசியல் வட்டாரங்களில் பெரும் புகைச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது விஜயை பொறுத்தவரை இப்போது வரை ஊடகங்களிடம் சிக்காமல் எஸ்கேப் ஆகி வருகிறார். காரணம், ஊடகங்களிடத்தில் இவர் சிக்கினால் பலதரப்பட்ட கேள்விகளை கேட்டு ஆட்டம் காண வைத்து விடுவார்கள். அதனால்தான் தனக்கு எழுதி கொடுப்பதை சட்டசபையில் பேசிவிட்டு சத்தமில்லாமல் அமர்ந்திருக்கிறார். என்றாலும் நான் நேர்மையான ஆட்சி செய்யப் போவதாக சொல்லிக்கொண்டு இவர் பல ரவுடிகளுக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருப்பதுதான் தற்போது விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது. குறிப்பாக நிதி அமைச்சராக தன்னுடைய கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த மரிய வில்சன் என்பவரை நியமித்துள்ளார் விஜய். அதை எடுத்து வீடு புகுந்து ரவுடிசம் செய்த இவரை அமைச்சராக்கி விஜய் அழகு பார்க்கிறார். இதுதான் இவர் கொண்டு வந்த மாற்று அரசியலா என்று பலரும் கேள்வி எழுப்புகிறார்கள். அதோடு டிவிகே ஃபெயில்ஸ் என்கிற ஹேஷ்டேகில் மரிய வில்சனின் ரவுடிசம் செய்யும் வீடியோவை இணைத்து ட்ரெண்டிங் செய்து வருகிறார்கள். தனது சொந்த சகோதரி வீட்டுக்குள்ளேயே இவர் அத்துமீறி சென்று அரிவாளால் தாக்கியுள்ளார். இந்த வீடியோ தான் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டு வருகிறது. அதோடு இவர் மீது பல குற்ற வழக்குகள் உள்ளதாம். என்றாலும் தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுவில் தன் மீது எந்த குற்ற வழக்குகளும் இல்லை என்பது போலவே அவர் குறிப்பிட்டுள்ளார். இப்படி ஒரு நபரை தமிழக வெற்றிக் கழகம் நிதியமைச்சர் ஆக்கியதை அடுத்து எழுந்திருக்கும் விமர்சனங்களுக்கு அக்கட்சி சார்பில் இதுவரை எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கவில்லை. முக்கிய துறை நிர்வாகிக்கு ஒரு சரியான நேர்மையான நபரை நியமிக்காமல் இதுபோன்ற ரவுடிசத்தை நியமிப்பது எந்த வகையில் நியாயம் என்றும் விஜயை பலரும் கடுமையான முறையில் விமர்சிக்க தொடங்கிவிட்டார்கள். குறிப்பாக கடந்த 16ஆம் தேதியன்று செங்கோட்டையன் தான் நிதித்துறை அமைச்சர் என்று அறிவித்தார்கள். ஆனால் திடீரென்று அவரை நிதித்துறையிலிருந்து மாற்றி வருவாய் மற்றும் பேரிடை மேலாண்மை துறைக்கு மாற்றிவிட்டார்கள். இந்த நிலையில் தான் நேற்று மரிய வில்சன் என்கிற அந்த ரவுடிக்கு நிதித்துறையை கொடுத்திருக்கிறார் விஜய். அதையடுத்துதான் அவர் அடாவடி செய்யும் வீடியோ சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் வைரலாகி வருகிறது. அதோடு அதிமுக, திமுகவிலிருந்து மாற்று அரசியல் செய்ய போகிறேன் என்று கூறும் விஜய் இதுபோன்ற ரவுடிகளை வைத்துக்கொண்டு எப்படிப்பட்ட மாற்று அரசியல் தரப்போகிறார் என்று பலரும் அவரை நோக்கி கேள்வி எழுப்பி வருகிறார்கள். இதனால் ஆரம்பமே தமிழக வெற்றிக் கழகத்தின் மீது தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை இழக்க வைத்திருக்கிறது. சினிமா கவர்ச்சியால் அவருக்கு ஓட்டு போட்ட மக்களோ நம்முடைய நம்பிக்கையை இவர் காப்பாற்றுவாரா, இல்லை இதுபோன்ற ரவுடிகளை அமைச்சர்களாக்கி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் நாஸ்தி பண்ணிவிடுவாரோ என்று பலரும் கடுமையான கேள்விகளை எல்லாம் எழுப்பிக் கொண்டு வருகிறார்கள். அந்த அளவுக்கு பல ரவுடிகளை அமைச்சர்களாக்கி அழகு பார்த்துள்ளார் விஜய்.